அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலு. இதுவரைக்கும் நான் ராசி பலன் அது இதை பற்றி சொல்லிக்கிட்டு தான், பர்டிகுலராக யாரை பற்றியும் இண்டிவிஜுவலாக சொன்னது கிடையாது. இன்றைக்கி முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்க்க வேண்டும். பர்டிகுலராக விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் இந்த பத்திரிகைகளை சொல்கிறாங்க இல்லையா, விஜய் வாரதுனால அவங்க பயப்படுறாங்க, இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு, அந்த பயப்படக்கூடியவர்னு மற்றவங்க சொல்கிறவங்களும் சரி, முழுமையாக பாருங்கள். அதாவது இந்த ஊடக வெளிச்சத்துக்காக நிறைய பேர் தெரிஞ்சு தெரியாதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னாங்க, நாங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டத்தை அலசி பார்த்தோம், அவர் முதன் மந்திரியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஜென்மத்தில்னு சொன்னாங்க. அவர் தான் முதன் மந்திரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னா நான் ஜோசியம் பார்க்கதையே விட்டுருதோம்னு சொன்னாங்க. அவர் அரசியலுக்கு வரல. அவர் தான் முதல் மந்திரினாங்க. விஜயகாந்த் வரும்போது அவர் தான் முதல் மந்திரினாங்க. கமல்ஹாசன் வரும்போது அவர் தான் முதல் மந்திரினாங்க. இப்போ விஜய் சார் நான் அவரோட ஃபேன் தான், வந்திருக்கும் போது இவர் தான் அடுத்த முதல் மந்திரின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரோம்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி 95% ஜோதிடர்களுக்கு முழுமையாக தெரியறதில்லை. அவங்க யாருனாலும் எதை பற்றி நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. அதாவது பஞ்சாங்கம் என்று சொல்வது, ஒரு பஞ்சாங்கம் என்பது நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் ஆகிய அஞ்சுன்னா பஞ்சம், அதே உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுது எப்படி, நாள் நட்சத்திரத்தை வச்சு சொல்லியிருந்தோம். யோகம் கரணம் என்னன்னு ஜாதகத்தில் எழுதுறதுல யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்போது 5ல் 2 மட்டும் வச்சுக்கிட்டு நீ எப்படி கரெக்டாக கருத்து சொல்ல முடியும், கணிக்க முடியும்? அதை ஒரு நாட்டினோட தலையெழுத்தையே ஒன்றுமே தெரியாமல் எப்படி சொல்ல முடியும்? அது உங்களுக்காக ஊடகத்தினோட வெளிச்சம் படுவதற்காக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வெளியே விளம்பர வெளிச்சம் இல்லாவிட்டால் கூட முழுமையாக எல்லாத்திலையுமே ஓரளவு கற்றறிந்த ஜோதிடன். நான் கிட்டத்தட்ட 1976 நான் காலேஜில் படிக்கிற காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெளிச்சம் இல்லை, ஆனால் ஓரளவு என்னால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு பரிகாரம் கூட செல்ல என்னால் முடியும். இப்போது மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம். விஜய் வருவாரா, அரசியலில் முதன் மந்திரி ஆவாரா, ஆக மாட்டாரா? அதாவது விஜய் அவர்களோட லக்கணத்து பேர் கன்னியா லக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியா லக்கணம்னா பெரும்பாலும் ஒரு நிர்வாகம், ஒரு முதன் மந்திரி, ஒரு தலைவர், ஒரு அரசர், இந்த மாதிரிலாம் கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், மேசலக்கணங்க தான் அதில் ஆட்சி செலுத்துகிறாங்க, பெரிய பவருக்கு வராங்க. எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டு. கன்னியா லக்கணத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர், முதன் மந்திரியாக இருந்தவர் மறைந்த மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள். கன்னியா லக்கணம். அதே மாதிரி கமல் அவர்களும் கன்னியா லக்கணம் தான். நம்ம தளபதி விஜய் அவர்களும் கன்னியா லக்கணம் தான். கன்னியா லக்கணத்துக்கு உண்டான கிரகம் புதன் அம்சம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஒரு நளினம் இருக்கும். அந்த காமெடி சீனு ரொம்ப நல்லா ஜெயிப்பாங்க, நல்லா வரும். எதையும் சீக்கிரம் அனலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிறிது சிறிதாக பெரிய லெவலில் ஒரு ஆளுமைக்கு வரக்கூடியவங்க இந்த புதன் அம்சத்தில் பிறந்தவங்க. எம்ஜிஆர் அதுதான், கமலும் அதுதான், சின்ன பையன்லேருந்து நடிச்சுக்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட சகலாகலவன் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது பாலச்சந்திரனால தான் பெரிய அளவுக்கு வந்தார். அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படி தான் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு அப்போ தான் கதாநாயகன் ஆனார். இவர் கூட நாளைய தீர்ப்பு, செந்தூர் பாண்டி என்னென்ன படங்கள்லாம் நடித்து சின்ன சின்ன வசனம் நடிச்சிருந்தா இந்த பூவே உனக்காகலேருந்து ரொம்ப சைன் ஆகிட்டார். இந்த புதன் எம்ஜிஆர் வந்தார்னா, புதன் எப்படியும் அதனோட அமைப்பு என்னென்னா, தனியாக நின்னால் ஜெயிக்கிறது இல்லை, ஏதோடு கிரகத்திலோடு சேர்ந்து இருந்தால் புதன் மிகப்பெரிய பலத்தை பெறும். அப்போது இந்த புதன் அம்சத்தில் பிறந்தாங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா, அப்போது அந்த காலத்தில் எம் கல்யாண சுந்தரம், பன்ருட்டியார், எஸ்டி சோமசுந்தரம், கே.ஏ. கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி அவருக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அவருக்கு ஆலோசகர்களாக இருந்தார்கள். அந்த காரணத்தினால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இப்போ கமல் சாருக்கோ விஜய் சாருக்கோ பெரிய அளவில் நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் முதல்ல விஜய் தெரிவித்து கொள்ள வேண்டியதை நல்ல ஆலோசகர்களை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய கிரகம் யோகி.
யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். இப்போ சுக்கிரதசை நடக்கிறது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். அப்போ வந்து பெண்களோட வாக்கு பெருமளவில் இவருக்கு கிடைக்கும். அதனால் வந்து பெண்களை டாமினேட் பண்ணணும், பெண்களை முன்னிறுத்த வேண்டும், பெண்களோட ஐடியாவை கேட்கணும், பெண்களை கவர்ந்த மாதிரி அவரோட சட்டத்திட்டங்கள் அவர் இதுகளை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால்தான் அவருக்கு வந்து பெண்கள் வாக்கு நிறைய எக்கச்சக்கமாக எதிர்பார்த்த விட ஜாஸ்தி வரும். இப்போது அவர் விஜய் பிறந்த தேதி வந்து 22, அதாவது 4ஆம் நம்பர், ராகு டாமினேஷன். நம்ம இந்தியாவினோட பிரதம மந்திரியாக வரக்கூடியவர் என்று எல்லாருமே இவர் தான் அடுத்த பிரதம மந்திரின்னு கருதப்பட்டவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் 4 டாமினேஷனில் பிறந்ததுனால அவரால் பிரதம மந்திரியாக வர முடியவில்லை. நேரு வந்து அதாவது மகாத்மா காந்தி வந்து ஜவஹர்லால் நேரு தான் பிரதம மந்திரியாக வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நமது தளபதி விஜய் அவர்கள் பிறந்தது கூட 22. அவர் ஒரு தலைமை பதவிக்கு வந்தால் சாதாரணமாக முடியாது. பிரம்ம பிரயத்தனம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும். அப்படின்னா ஜாதக ரீதியாக அந்த நம்பர் அவருக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. 2. 3வது வந்து லக்கண பிரகாரமும் சரி, யோக தியரி பிரகாரம் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு ஆகாத கிரகம் வந்து குரு. ஆனால் அவரோட விரோதிகள் மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், டிவிகே நியூமராலஜி பிரகாரம் அந்த வார நம்பர் வந்து 3. அதாவது குரு பிரகாரம் அவர் ஜாதக பிரகாரம் விஜய்க்கு ஆகாத நம்பர் 3, ஆகாத கலர் மஞ்சள், ஆகாத மிருகம் யானை. ஆனால் அவருக்கு பேர் வச்சிருக்கிற வந்து 3ஆம் நம்பரில் வச்சுருக்கிறாங்க. டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கலர் வந்து மஞ்சள் கலரு, அதில் 1 இல்லாமல் 2 யானையை கூட வச்சுருக்கிறாரு. அப்போ எப்படி இதெல்லாம் வச்சாங்க? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் புரிஞ்சிக்க முடியல. மாமூல் இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எது அவருக்கு ஆகாததோ, எது அவருக்கு அன்லைக்கியோ, எது அவருக்கு அவயோகமோ அதையே டாமினன்ட் பண்ணுனா தென் ஹவ் இட் பாசிபிள்? எப்படி அது முடியும்? இப்போது எவ்வளவு நெகட்டிவை வச்சுக்கிட்டு அவர் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி வந்து மிக பலம் வாய்ந்த கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஜெயிக்க முடியுமா? இப்போ எதிர்நீச்சல் போடுறது இருந்தால் சிம்பிளாக இருந்தால் முடிஞ்சிடலாம். அவ்வளோ பெரிய அளவில் எதிர்நீச்சல் போட்டு அது ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது அந்த குருவினோட பவரை கம்மி பண்ணி சுக்கரனோட பவரை டாமினன்ட் பண்ணால்தான் கொஞ்சம் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும். அப்போது இவரோட இந்த நெகட்டிவ் வச்சுக்கிட்டு அவர் ஜாதக ரீதியாக அப்போது எப்படி பெரிய அளவில் முதல் மந்திரியாக வராவிட்டால் கூட அவருக்கு வந்து கிங் மாதிரி ஒரு இடத்தை அடைய முடியும் கண்டிப்பாக. இப்போது அவர் வந்து அதிர்ஷ்டம் இல்லை, கடவுள் அருள் இல்லை அப்படிங்கிறத விட்டு ஓரளவு கடவுள் அருளும் கிடைத்து ஓரளவு அதிர்ஷ்டம் வந்தால் அவர் வந்து ஓரளவு அவர் நினைத்த அளவுக்கு முடியாட்டால் கூட 75% கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். எல்லாம் நன்மைக்கு. பின் குறிப்பாக ஒன்று சொல்கிறதா இருந்தால், விஜய் அவர்களின் நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம், கடகராசி. ராமாயணத்தில் வந்து பரதன் பிறந்த நட்சத்திரம் வந்து பூசம். அதாவது ராமபிரான் காட்டுக்கு போயிட்டு இவர் ஆட்சியை கவனிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தால் கூட அவர் காலடி, அதாவது மிதியடி, அதாவது செருப்பை எடுத்துகிட்டு வந்து அதை ஆட்சி படத்தில் அரியணையில் உட்கார வச்சுட்டு அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக இவர் ஆட்சி செய்தாரே தவிர இவர் அரசனாக ஆகலை. அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அப்போது இவர் கூட இதே தியரி தான். அப்போது விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது, எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் அவர் ஒரு கிங் மேக்கராக மாறுவது தான் புத்திசாலித்தனம். இப்போது சுக்கரனோட பலனை கூட்டுறது, குருவினோட பவரை கம்மி பண்ணுறது. இன்கேஸ் அவரோட நலம் விரும்பிகள் யாராவது என்னை அணுகினால் நான் வந்து அதுக்குண்டான வழிகளை கற்றுக் கொடுப்பேன். கடவுள் இருக்கிறார். விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.